log updated. Daily tasks underway. Scheduling tasks. Yeah, that's right. Do you think you can get those parts to work? Task list updated. The dish is out of alignment again. Do you think you can get those Task parts? list updated. They won't like this. Registered. Service log updated. Daily tasks. A transaction to make, Guardian? Newsfeed, it's just a cover for the war cult. Don't worry about it. Newsfeed, it's just a cover for the war cult. We all have to look out for each other these days. Sure, rhythmic physical expression won't win fights. Feeling good is better. Happy to help. We all have to look out for each other these days. Hi bro. Ah, Kira.
Sure. Rhythmic physical expressions won't win a fight, but feel good. Feeling good is better. சாப்பிட்டீங்களா ப்ரோ? புக்கோ சாப்பிட்றீங்களா? ஆ சரி நானும் சாப்பிட்டேன். நான் பிஸ்கெட் தான் சாப்பிட்டேன். என் கேரக்டர் பார்த்தீங்களா? பார்த்தேன். Seriously? இந்த சைட்லேருந்து பாருங்க. ஃப்ரண்ட்ல வந்து பாருங்க. ஹெல்மெட்ல ஃபயர் எரியுது பாருங்க. புது ஹெல்மெட் கிடச்சி தானே? புது ஹெல்மெட் கிடச்சி தானே? வாங்கினேன். இவன் சர்ரு கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இருக்கான்? நெஸ்டஸ்ல. அந்த ட்ரீ கிட்டியா? ஒரு வாட்டி மாறுவானா? கோவைலண்ட் கோவுன்னு ஒன்று இருக்கும் இன்னொரு இடத்துல, அங்கேயும் இருப்பானா? இல்ல இது ஆக்சுவலா 3 நாளைக்கு ஒரு தடவை ரீசெட் ஆகிட்டே இருப்பான் வேற இடத்துக்கு. ஆமா 3 நாள் வருவானா, அதுக்கப்புறம் 1 டே காணா போயிடுவானா, ரேண்டமா எங்கேயான ஸ்டாப் பண்ணாவா. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க மரத்துக்கிட்ட இருக்கான்னு? பார்த்தேன், நெட்ல பாத்தீங்களா? நான் எங்க இருப்பான்னு பார்த்தேன். 3 நாள் இங்கே, 3 நாள் அந்த இடத்துல, இன்னொரு 3 நாள் எங்க தெரியுமா? அதுதான் ப்ரோ, இது ஃபிக்ஸ்டு கிடையாது ப்ரோ. ஃபிக்ஸ்டு தானா? அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஏரியாவில் பக்கத்துலேயே இருப்பானா? இது எக்ஸாட்டிக், இது ஹெல்மெட் ரொம்ப நேரம் இன்விசிபிளா இருக்கும். இது தான் ஒரு நிமிஷம் போனது. என்னம்மா? அதான் இப்போதான் வந்தேன் வீட்டுக்கு. Eververse isn't just a title, it's a promise. Thank you. Happy to help. Full of rocks. On top. அதே மாதிரி இடத்துல இடிசி இருக்குல்ல, அங்க வந்து கோவ் ஒன்று இருக்கு, அது உள்ள சீக்ரெட் இடம் மாதிரி இருக்குது, அங்க உள்ள இருப்பானா? சரி அவனை தேடி பண்ணானா? அவன் அங்க இல்ல. நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன், சாப்பிட்டுதான். சரி பார்த்துட்டே சாப்பிடலாமா? சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரிங்க, ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு அந்த பவர் லெவல் கிளியர் ஆயிடுச்சா? புரிஞ்சிருச்சா? என்ன பவர்? அந்த 1330 வரைக்கும் எப்படி போறதுன்னு புரியல. இருங்க, ஒரு சின்ன வீடியோ காட்டுறேன். ஆக்சுவலாக அது பெரிய வீடியோ, அந்த பார்ட் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இவன் வேற லெவல் ப்ரோ. நான் இப்போ காட்டுறேன். இவன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான், 4.5 மணி நேரம் வீடியோ. ஓகேவா? ஸ்ட்ரீமரு 4.5 மணி நேரம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கான். டெஸ்டினி பற்றி பேசிக் எல்லாமே சொல்கிறான். ஆனால் 4.5 மணி நேரம் வீடியோ நான் ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் பார்த்து முடிச்சிட்டேன். அதில் தான் இந்த பவர் லெவலை இன்க்ளூட் பண்ணேன். சரி, அதான் பவர் லெவல் மட்டும் உங்களுக்கு காட்டலாம். தெரியுதா? ஒரே நிமிஷம்.
தெரியும். ப்ளே பண்ணுங்க. சவுண்டு கம்மியா இருக்கு. ஒரு நிமிஷம். கம்மியா இருக்கா? கேட்கவே இல்லையே. என்ன ப்ரோ? கேட்கவே இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க வாய்ஸ் எனக்கு லோவா இருக்கு. இப்போ நான் இங்க வீடியோ இன்க்ரீஸ் பண்ண உங்க வாய்ஸ் கேட்காது. பேசுங்க. ஹலோ பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய். சூப்பர். ஹாய். இப்போ இல்லையே. ஸ்க்ரீன்ல இருக்கா? ஸ்க்ரீன்ல இருந்தா தெரியாது. இல்ல வெறும் இது கூகுள் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் வரலையே. பேசுங்க. ஹலோ. வா. ஓகே ஓகே. We all have to look out for each other these days. வீடியோ தெரியுதா? வீடியோ தெரியுது. ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கு. Look down low, find the chapter that you're trying to learn ப்ளே about, பண்ணுங்க. and click the chapter. ஆனா எனக்கு இப்ப And I'll கிரே make sure ஸ்கிரீனா that இருக்கு. it's very detailed. Hey YouTube, what is going on? My name is Fallout, and if you are here watching today's YouTube video, then I'm guessing that you're either a brand ஸ்கிரீன் new தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுது. want more content, definitely. ஆடியோ இல்லையே. இருங்க. நீங்க பிளேயரை மியூட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லையே. நான் டெஸ்டினி வால்யூம் கம்மி பண்றேன். So anytime in the future you want to come hang out, be part of the community in the live chat, come join these wonderful hoodlums out Sure. here. Rhythmic physical expressions So, oh, by the way, quick won't reminder, win a again, if fight, you're but watching they today's feel video, good. I am on And feeling vacation. இப்போ Please கேக்குது remember bro. that. டெஸ்டினி I'm தான் in ஃபுல் வால்யூம்ல Alaska இருக்கு. for 10 days at the beginning of Destiny 2 Season 15. We have a couple of videos that are going to go live while I'm gone. I am not skimping on the Season 15 content. We will cover that when I get இந்த வீடியோ நீங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங் டைட்டன்ன்றது தான் நம்ம அந்த கிளாஸா இல்லனா அது அப்கிரேட் ஆகறதா? புரியல. இப்போ இந்த வந்து நான் சோலார் யூஸ் பண்றேன்ல. ஆமா. இப்போ அதுதான் டைட்டனா? சோலாருக்கும் டைட்டனுக்கும் சம்மந்தம் இல்லை. டைட்டன் வந்து உங்களோட கிளாஸ், உங்களோட 3 கிளாஸ் வெளியில செலக்ட் பண்ணோம்ல, ஹண்டர், டைட்டன், வார்லாக். அது மூணுத்து உள்ள 3 பேருக்கும் தனித்தனியா சோலார், வாய்டு, ஆர்க்குன்னு தனித்தனியா இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வேணா பாருங்க. இந்த வீடியோ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour நீங்க பாத்தீங்கன்னாலே அது கூட நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸும் கவர் பண்றான். இங்க பாருங்க, கீழே படிச்சு பாருங்க. சரிதா? 3 பேசிக் கிளாஸஸ், வார்லாக், சோலார் வார்லாக் சப் கிளாஸ், ஆர்க் வார்லாக், அந்த மாதிரி எல்லா சப் கிளாஸும் கவர் பண்ணிட்டான். இங்க பாருங்க, வாய்ட் டைட்டன், சோலார் டைட்டன், ஆர்க் டைட்டன், அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணான். இப்போ பவர் எங்க பவர்? பாருங்க. Now we're going to talk about power level. And this is the second time I've needed to record this part, meaning that even veteran players can potentially struggle with understanding the concept of power level. Your power level can be viewed anytime by opening your character and looking at the number right there. Your power level is a summary of all the power of every piece of your gear, right? So hover over any weapon, you hover over any piece of armor, it'll tell you that big number, 1318 right there, 1319. It will tell you how strong your gear is.
Now, normally that's going to make a difference when you're playing PvE activities. So, if we open up our directory, you look, recommended power, 1100. Compared to my 1341, we are well above an 1100 recommended power level, meaning if we go into that activity, we're not going to have any trouble. It's going to be very easy. We're not going to take a buttload of extra damage from other enemies. It'll be fine. But then if you compare that to a Grandmaster level activity, recommended power 1360, that is a very high power recommendation. And because we are 1341, if we go into a 1360, we are probably going to be dealing much less damage to enemy AI. We are going to be taking more damage overall. So you want to be sure that you're taking care of your power level. You want to make sure that you're acquiring gear with high power to keep getting that number to get higher and higher and higher. You don't need to worry, for the most part, about PvP. If you are worried about power being active in PvP, it's only going to be active in 2 unique game types, which I will talk about later. One called Trials, the other called Iron Banner. But if you hover over any PvP core activity, it will show you right there, level advantage disabled. It says it right on your screen. Don't need to worry about power level in PvP, mainly for PvE. So how is your power level raised? How do you become stronger with your gear? So we are back at the tower right now, and you are checking out a lot of my gear. When you acquire gear in the world and your inventory is full, it will come back to the postmaster at the tower. So a lot of gear capped at 1310. Why is that? There are 3 things you need to write down. There is the soft cap, there is the powerful cap, and there is the pinnacle cap. Currently, as of the recording of today's video, the soft cap is 1260, which we are well above, meaning that if I were a new player and I went in to play the game, if I did strikes, if I did... இது வந்து சீசன் 14ல எடுத்த வீடியோ. அதனால 12-16 சொல்றேன். நம்மளுக்கு இப்போ 10 அதிகமா இருக்கு. PvP, if I did anything, I would repeatedly burn gear, and the level would get higher and higher until we hit the soft cap, which again would be 1260. If you were to keep playing the game forever and ever and ever without doing any other challenging activities that would reward better gear, if you just kept playing, you would be limited to the 1260 power cap. You would not be able to go beyond that point. Every season has a different soft, power, and pinnacle cap. So if you're watching the video in the future, which you will be in season 15, the power cap is going to go up by 10. So I think if we could accurately predict for season 15, it would probably be a 1270 soft cap, a 1320 powerful cap. கரெக்ட்டா சொல்றேன் பாரு. Usually each season it'll go up by 10 power. இப்போ என்னோட ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இந்த வந்து 1265 இருக்கு. நான் மேக்ஸிமம் 1270 வரைக்கும் தான் போக முடியும். ஆமா. நார்மலா ஃப்ரீ ரோம், பப்ளிக் ஈவென்ட் இத வச்சு நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1270 வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பவர்ஃபுல் கியர்னு இருக்குல்ல, அந்த அது மூலியமா நம்ம உள்ள போய் எடுத்து அந்த அதுக்கு தனியா ஒரு என்கிராம் கிடைக்கும், பவர்ஃபுல் என்கிராம் சொல்லி. அந்த என்கிராம்ல இருந்தா உங்களுக்கு பவர்ஃபுல் கியர் கிடைக்கும். The next one being the Witch Queen. Then they're going to do a significant raise of the power bar. But for now, it is 1260, 1310, and 1320. So what does that mean? So as I showed you, if you kept doing things, regular activities, and you keep doing things that are just going to reward you gear, and if you flat out avoided powerful engrams, Detox in the chat, you are correct. Thank you for that, Caps, by the way. If you flat out avoided every engram that dropped on the floor, and you just never touched them, and you remained at 1260, you'd be there forever. You have to break through to the next tier of gear, which is called powerful gear. So the way you get out of the 1260 cap, out of the soft cap, is by acquiring more powerful gear. So if you open up your directory, there are plenty of ways that you can see to get powerful gear. If you do bounties for the gunsmith at the tower, reward powerful engram. If you do bounties for shacks, you can get a powerful gear. You can get powerful gear from Zavala. You can get powerful gear from doing your clan rewards. You can get powerful gear from the Drifter. If you open up the directory
for each core activity, which we will go over shortly, you can hover over each one, and it will show you, yes, you can get Pinnacle Gear from there, but we want Powerful right now. Powerful Gear Tier 1. Jesus, so much Pinnacle. Let's open up Pinnacle. Powerful, right there. Powerful Gear. So by getting powerful engrams or powerful rewards, you are able to break through the soft cap, and you will continue to do that until you hit the powerful cap. So currently, the powerful cap power cap is at 1310, which is you can see all the gear I have stashed away in my Postmaster is at the power cap, which currently is at 1310, meaning that if I went into PvP and I got a random Stars and Shadow to drop because the game was like, hey, you did a PvP match, good for you, we'll give you a piece of gear at the power cap. It's not going to go higher than that. It's not going to go higher than 1310 because that is the power cap. So the way to break through the power cap is to go for Pinnacle Rewards. Those are the highest tier engrams that you can acquire in D2. Again, I apologize if this is confusing, but it's Pinnacle power power gear power இருக்கிறதுல Pinnacle தான் இருக்கிறதுல பவர்ஃபுல். அதான் ப்ரோ 1270 இப்போ சீசன் 15க்கு 1270 வரைக்கும் சாஃப்ட் கேப். ஓகே. பவர்ஃபுல் கியர் வந்து 1320. 1320 நம்ம ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பவர்ஃபுல் கியர் பண்ணாலும் நீங்க 1320லே தான் இருப்பீங்க. 1320 தாண்டணும் அப்படின்னா நீங்க வந்து Pinnacle கியர் இருக்கிற குவெஸ்டா பண்ணனாக்கா 1320 தாண்டி போகும். சரி ஓகே. இப்போ டைரக்டா நம்ம Pinnacle ஆரம்பிச்சா Pinnacle நீங்க இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பவர்ஃபுல் சாஃப்ட் கேப் நிக்காது. எப்படினாக்கா இப்ப நீங்க 1250ல இருக்கீங்கன்னு வைங்களேன். நீங்க இப்ப 1250ல இருக்கீங்கன்னா நீங்க இப்ப Pinnacle கியர் இருக்கிற குவெஸ்ட் ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1330ல இருக்கிற கியர் உங்களுக்கு கிடைக்காது. 1250ல இருந்து அந்த +5 கிடைக்கும். 1255 கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நீங்க 1255 ரீச் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறி போகும். பட் ஆனா உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது 1270ல. அப்படியே 1330 ரீச் ஆக முடியும். ஆமா. பட் ஆனா ஈஸியான வழி இருக்குமா நம்ம எதுக்கு அதை பண்ணணும்? அது இருக்கலே டஃபா இருக்கும் அந்த குவெஸ்ட்லாம். Until you get blocked by the power cap, and then get powerful engrams until you get blocked by the Pinnacle cap, and then get Pinnacle engrams. So if you open up in your directory and you hover over a couple core activities, you will notice that they will reward you Pinnacle Gear. Pinnacle Gear is how you break through the power cap. Normally, there are limited methods of acquiring Pinnacle Gear. You can still go for a Pinnacle engram if you are not even at the power cap. Why not? But once you hit that cap where powerful engrams will no longer do anything for you, you have to acquire Pinnacle Gear in order to push beyond that cap. I really do hope that makes sense. Yeah, again, if you go around the directory, you can see these gold icons. This will show you what you're looking for in terms of a gold icon means you can earn gear. So you hover over it. If by doing 3 Gambit games, you get a piece of Pinnacle Gear. So if you're a new player, you're trying to look around for what can I do to up my power level? How do I get better gear? Open your directory, look for the shining gold icon. That is what you do. One more thing about power that we should talk about, which is the artifact. Every season, you will have an artifact. This is something that Bungie has added. நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. எப்போ கிடைக்கும்னு தெரியல. கீழ இருக்கு அதுவா? The game, they want it to kind of be part of the core experience of D2. It's your artifact. You usually get them very early on in the season. And your artifact is something that the more you play the game, you will get experience towards your artifact. So you may have noticed earlier that I mentioned that the power cap, the Pinnacle cap, excuse me, is 1320, meaning that if you're getting Pinnacle Gear, your Pinnacle Gear will never be higher than 1320 currently in Season 14. Next season, it's going to be 1330. But again, all my gear, you can tell, none of it is higher than 1320.
So you might be thinking, well, why is your power level overall 1341? It's because of the artifact. The artifact has no cap, meaning you can continually power up the artifact. If, in theory, you were locked into the hyperbolic time chamber and you just did nothing but grind the game over and over and over and over, you could get your artifact to an insanely ungodly level. It would take a lot of time, but again, there is no cap on the artifact and it adds on to your overall power. Now, there are activities in the game where they purposefully take away your artifact power to keep everybody on a fairish playing ground. One of the PvP activities that people play a lot is called Trials. It happens every weekend. More on that later. And power does matter in that game type, but they take away your artifact power. Because if they gave people the ability to go into Trials and your artifact power was added on top, then it wouldn't really reward PvP skill. It would just reward troglodytes who do bounty grinding forever, and you don't want that. So certain activities take the artifact power away, but it is something that you can level up. So you open up your artifact, and there are armor mods here. These are all things that we will get to in time. Your artifact has unique armor mods that you can acquire the more you level up your artifact. But for right now, I just want to tell you that the artifact has the ability to level up. It will contribute to your overall power level, and it contains armor mods. But that is the artifact in a nutshell. Before we move on to core activities, we actually have one more thing to talk about, which is gear infusion, which is you don't always have to pick up new gear of a new power level if you're trying to get higher power level overall. So let's say you have a weapon roll that you really feel good about. You're like, wow, I love that weapon roll. It's got great perks on it. But then you pick up a new sniper and you're trying to grow your power level and you're like, oh shoot, man, that new sniper, I don't like the weapon roll as much, but the power level is higher and I'm trying to make my guardian the most powerful I can be. I guess I have to delete that weapon roll that I really like and roll with the more powerful version of that weapon. No, you don't have to do that because you can infuse weapons. Now, it's hard to show you right now because all of my weapons are at 1320. Actually, we have a winner right here. If I were to open this up, because it is not at the Pinnacle cap, I could, in theory, infuse another gun into this gun to raise the power cap on this gun. And that is how you keep weapons around with a roll that you really like. You can infuse it up. You need a special item. உங்களுக்கு தான் தெரியுமே அந்த அப்கிரேட் மாடல் வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணுவோம்ல தெரியாதா உங்களுக்கு? ஓகே அது அப்படியே இங்க ஆட் ஆயிடுதா? பவர் லெவல் அந்த நீங்க எந்த வெப்பன் வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்க அந்த வெப்பனோட பவர் லெவல் இதுக்கு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ் ஆகாது ஆனா ஆட் ஆகும். என்னது ப்ரோ? இல்ல இப்ப வந்து அக்ரெசிவ் ஃப்ரேம், கில்லிங் விண்ட், வில் ஸ்ப்ரிங், ஃப்ரீ அண்ட் கிரிப் 4 இருக்குல்ல. அதெல்லாம் மாறாது. ஓ அது வந்து இங்க வராது. வராது. வேற அந்த பெரிய நம்பர் இருக்குல்ல மேல பவர் லெவல் அது மட்டும் தான் இங்க வரும். அப்ப நம்ம அந்த கன்னை வந்து சூஸ் பண்ணி நம்ம அப்கிரேட் பண்ணோம். இந்த மாதிரி 4 இல்ல 3 அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கன்னை சூஸ் பண்ணி தான் நம்ம அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கணும். கீழ இருக்குல்ல நீ சொல்றது. கீழ இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். இவன் ரோல்னு சொல்றது எதுன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா எந்த வெப்பனை நீங்க அப்கிரேட் பண்ணனும்ன்றத சூஸ் பண்றதுக்கு நீங்க சொல்றீங்க கரெக்ட்டா? இப்போ அவன் சொன்னா பாருங்க இதுல அவன் ரோல்னு மென்ஷன் பண்றது என்னதுன்னா இந்த பவர்ஸ் தான். என் மவுஸ் பாயிண்டர் தெரியுதுல்ல? ஸோ இதுக்கு பேர் தான் ரோல். நம்மளுக்கு இப்போ ஃபேவரட்டான பெர்க்ஸ் இதில் வந்துருச்சு, நம்மளுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இந்த பவர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது. நான் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கன்னை நம்மளால் கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பவர் லெவல் கம்மியாச்சுன்னா ஓவரால் டேமேஜ் கம்மியாக இருக்கும், எனிமீஸ் சாவடிக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன நினைப்போம், இந்த பவர் லெவல் நான் இன்க்ரீஸ் பண்ணும். பட் ஆனால் இந்த பவர்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, கீழே இருக்கிற பவர்ஸ், அதனால நான் இந்த கன்னை எனக்கு மாற்ற எனக்கு பிடிக்கல அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது 1250 இருக்குன்னு வைங்களேன், இதுதான் இப்போ எக்யூப் பண்ணியிருக்கான் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் எக்யூப் பண்ணியிருக்கான், இது வந்து 1250 இருக்குன்னா வேற ஒரு வெப்பன் 1320 இருக்குன்னா இந்த வெப்பனோட இந்த நம்பரை மட்டும் இங்க கொண்டு வந்துக்கலாம், வேற எதுவுமே மாறாது இதுல. How you keep weapons around with a role that you really like. You can infuse it up. You need a special
item to do that, if you can see on my screen, called the upgrade module. We're going to get into economy and items later, but just know that for both weapons and armor, you can in fact infuse them up to a higher power level. But the downside being that if you are to do that, you will be deleting, I'm not going to hold it down all the way, but if you hold it down all the way, you will be permanently deleting that weapon. நீங்க எந்த வெப்பன் யூஸ் பண்ணீங்க அது delete ஆயிடும். So that is Infusion in a nutshell, more on economy later. Now we can officially talk about the core activities, which people have been weighing in the chat. A couple people said their favorite activity is Gambit. I want you to know that if you're a new player to D2, welcome to the community. Anyone who tells you Gambit is their favorite game type is lying to you. So we will now go over the core activities. Mainly you have PvE, PvP, and then a hybrid of PvE and PvP. So the PvE playlist is, I just went by it. It is here, the Vanguard destination on your map. This is all PvE. It's mainly strikes. There's an activity called Battlegrounds that you can do. There is a Nightfall, which is a harder version of a strike. And then there is a Grandmaster Nightfall, which is considered endgame PvE content. Very challenging. It's kind of a Grandmaster. It's a Nightfall dialed up to 11. But for the most part, this is the PvE playlist right here. These are all strikes. They have matchmaking. A lot of them do. If I were to fire up a Vanguard strike, it would matchmake me with 2 other people. We would go into an activity. அவ்வளோதான். நம்ம அந்த கோவுக்கு மட்டும் போகலாம் வாங்க. நான் ஸ்வாப் பண்ணிட்டு வரேன். எனக்கு இங்க ஒரு Pinnacle Gear இருக்கு. எங்க? இங்க தான் ப்ராஃபஸி டஞ்சன். நான் பவர்ஃபுல் என்ன பண்ணலாம் 1270 ரீச் ஆனது. ஓகே. ப்ரோ இப்படி போனா இந்த கேரக்டர் ஸ்வாப் பண்ணிக்கலாம் சீக்கிரமா தெரியுமா? ரெடி போனா? இதோ இங்க இருந்து தெரியுமே. நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இன்வைட் பண்ணிருக்கேன். தாராளமா ப்ரோ. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டுதா இன்வைட் பண்ணா? இல்ல உள்ள மிஷன் இல்ல இவங்கிட்ட பவுண்டி வாங்கும்போது காட்ட மாட்டேங்குது. சில நேரத்துல காட்டுது. ஓகே ஓகே. நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்க? பவர் லெவல் 1265. சூப்பர். நானும் தான் 67ல இருக்கேன். இப்போ எங்க போணும்? கோ ஐலாண்ட் போங்க. கோன்னு ஒன்று இருக்கும். EDC இல்லையா? அங்க போலாமா இல்ல ஃபர்ஸ்ட் நெஸ்ஸஸ் போயிட்டு அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போலாமா? இல்ல இவன் இந்தியா போங்க. புரியல. அந்த EDCயே போங்க. அவங்ககிட்ட என்கிட்ட எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. அவங்ககிட்ட இருந்து ஆல்ரெடி வந்துருச்சு. லெக் ஆர்மர் இருக்கு ப்ரோ அவங்ககிட்ட. அதெல்லாம் வந்துருச்சு ஆல்ரெடி. அவங்ககிட்ட இருந்து அதெல்லாமே போட்டுட்டேன். அவங்ககிட்ட இந்த ஆர்மர் லெக் ஆர்மர் ப்ரோ. எக்ஸாட்டிக்னா கிரே ஆரஞ்சு எல்லோ கலரா? கோல்ட் ப்ரோ. ஓ இங்க எங்க போணும்? EDCல கீழே பாத்தீங்கன்னா விண்டிங் கோவ்னு ஒன்று இருக்கும். ஓகே. அது வந்து லாஸ்ட் செக்டார். அது உள்ள போணுமா? எங்க என்ன இருக்காங்க? நீ உள்ள போயிருக்கீங்களா அந்த இதுக்குள்ள? லாஸ்ட் செக்டார் தான் நான் நிறைய முடிச்சிருக்கேன் ப்ரோ. சீக்ரெட் இடத்துக்குள்ள போயிருக்கீங்களான்னு கேட்டேன்.
லாஸ்ட் செக்டர் தானே சீக்ரெட் இடம்னு சொல்றீங்க நீங்க? அந்த கோக்குள்ள போனீங்களா, குகைக்குள்ள? ப்ரோ நம்ம நிறைய லாஸ்ட் செக்டர் முடிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. லாஸ்ட் செக்டர்னா உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்குமா? அந்த ரெயின்போ மாதிரி லோகோ போட்ட இடத்துக்கு நிறைய இடத்துக்கு நம்ம போனோமே. அந்த பெரிய ரோபோ இருக்கும்ல ஸ்டார்டிங்ல EDCல. ஆமா. அதுக்கு பக்கத்துலயே ஜம்ப் பண்ணி மேலே ஏறி போனோம்ல. ஆமா. இங்க வாங்க, இங்க ஒரு பப்ளிக் ஈவென்ட் நடக்குது. உள்ள பெரிய வால் கூட சண்டை போட்டு பவர் வெப்பன் ஃபர்ஸ்ட் எடுத்தோமே. நீங்க கூட தனியா கூட பண்ணீங்களே அந்த quest. ஞாபகம் இல்லையே. வந்துட்டீங்களா? ஆனா இது ரேர் கீர் தான். இந்த இன்னொன்று ப்ரோ, நான் நேடு அடிச்சேன்னா அதில் சோலார் ஃப்ளேர் வருது. ஸோ அதில் போய் நின்றேன்னா என்னோட நேடு ரீசார்ஜ் ஆகுது. கேக்குதா ப்ரோ? நான் இப்போதான் பேசுறது கேக்குது. நீங்க பேசுறது கேட்கல. இப்போ நீங்க பேசுறது கேட்கல ப்ரோ. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதா ப்ரோ? கேக்குதா ப்ரோ? ஓகே. மேல ஷிப்பர். பாஸ் அவனை ரே பண்ண. நீங்க டவுனா? இல்ல அதேதான். I heard those explosions from here. What was that? Oh, just us taking out a mining lander, a ship, and a command. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. As you do. I stand in awe. லோடா லேட்டா லோடா. இங்க கோ எங்க இருக்கு கண்டுபிடிங்க. சாரா இங்க இது லூட் இருக்கு. இதானே? இதான். இது உள்ள போனீங்களா? இதானே? இதான். ஃப்ரீயெல்லாம் முடிக்கலாம், உள்ள பாஸ் இருக்கும். பாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கீங்க ஏற கஷ்டமா இருக்கு. என்னப்பா வருது? எது நேடு? பாஸ் இங்கே நில்லுங்க, சன்வாரியரில் நில்லுங்க, உங்களோட நேடு இன்க்ரீஸ் ஆகும்.
இது ஆமோ காலி ஆக மாட்டேங்குது. எந்த ஆமோ ஸ்பெஷலா தண்டர் எடுத்தோம்ல நம்ம தண்டர் அசெம்பிளி. அதுல நம்ம அந்த ஆக்டிவேட் ஆக்ஷன் நம்ம டேமேஜ் ஆனதுக்கு அப்புறமா அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை சுட்டோம்னா ஆமோ குறைய மாட்டேங்குது. எங்க அவசரமா போயிட்டே இருக்கீங்க, இங்க வாங்க. பார்க்கலையா இத? பார்க்கல தானே நீங்க? பார்க்கல அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது சரி பண்ண வெளில நினைக்கிறேன். சில ஸ்கவுட் ரைஃபிள்ல இது இருக்கு, சோலா இது என்னது ஹீட் எனர்ஜி பார்க்குற மாதிரி இருக்கு. ஸ்கோப்பா? இதுல இந்த எனிமீஸ் நேம் எல்லாம் காட்டுது ப்ரோ, ஞாபகம் வச்சுக்கலாம் போல. என்ன எனிமீஸ்? எனக்கு ஒரே ஒரு நேம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும், வேண்டல். இங்கே வாங்க, இங்கே பாருங்க, இதுதான் நேம், இதுதான் சிம்பிள். லாஸ்ட் செக்டர் இருக்கு. எங்க இருக்கு? ஓ திருப்பி எங்க போலாம்? அங்க போலாம். நெசஸ் அவன்கிட்ட ஒரு ஏஆர் இருக்கு ப்ரோ, அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ணா வாங்கிக்கோங்க. என்ன தெரியுமா, 49 ரவுண்ட்ஸ் இருக்கு அதுல, சரியா? நீங்க வந்து ஆர் கொடுத்தீங்கன்னா ரீலோட் பட்டன் இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம். என்ன ஸ்வாப் பண்ணலாம்னாக்கா, நம்ம எலிமெண்ட் இருக்குல்ல, ஃபயரா தண்டரா இல்லைன்னா வாய்டான்றது நீங்க ஸ்வாப் பண்ணி சுட்டுக்கலாம். ஸோ ஒரு கன்லேயே எல்லா பவரும் இருக்கும். ஆட்டோ ரைஃபிள் கூட, ஆட்டோ ரைஃபிள் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, அது வேணா வாங்கி வச்சுக்கோங்க. அது 29 ஷார்ட்ஸ் நினைக்கிறேன். எவ்வளோ இருக்கு ஷார்ட்ஸ்? 80 இருக்கு. என் ஷிப் பார்த்தீங்களா? பார்த்தேன். தெரியுமா எங்க இருக்கானு? ஒரு ட்ரீ தேடி போனேன், ரைட் சைடில் இருப்பான் நினைக்கிறேன். மேலே மரத்துக்கு மேலே இருப்பான். ஆளுங்க எங்க இருக்கான்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவன் அங்கதான் இருக்கான், அந்த ஆர்ச்சர். ஆர்ச்சர் வச்சு ஆர்ச்சர் அவங்க மேல ஒட்டுதா? இருங்க. ஆமா, அவங்க மேல கால்ல சுடுங்க. சுடுறேனே. ஃப்ரண்ட்ல எங்க சுடுங்க? ஃப்ரண்ட்ல தான் சுடுறேன். உங்களுக்கு தெரியலையா? நில்லுங்க, ஸ்ட்ரைட்டா நில்லுங்க. இப்ப தெரியுது. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. கீழே ஏதாவது 4-5 நதிட்டு நிக்குது. ஐயோ, Perhaps this is why the Nine sent me here. ஹெல்மெட் இருக்கு ப்ரோ. பாடாத படம். இவங்க தான் வாங்கணும்னு சொன்னேன். இவங்க தான் ப்ரோ வாங்கினேன் இப்போ. லெக் ஆர்மரும் சூப்பரா இருக்கு. அங்க இப்போ ஒரு இடத்துக்கு போனாலும் மாறுதா?
இல்ல ப்ரோ ஒரு இடத்துக்கு ஒரு நாளைக்கு வந்தானா அவ்வளவுதான். இவன் வந்து 3 நாளைக்கு இருப்பான் இந்த இடத்துல. அவன் ரீசெட் ஆயிடுவான், ஒரு நாள் காணாம போயிடுவான் இங்கேருந்து. ஓகேவா? மறுபடியும் ஒரு நாள் கழிச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பான் ஆகும். அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் ஆர்மர் வச்சிருப்பான், அது 3 நாளைக்கு இருக்கும். புரியுதா? அந்த கோல்ட் ஏர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஒன் அதை செக் பண்ணி பாரு. என்ன சொன்னீங்க பவர்? இல்ல ஏதோ ஸ்வாப் பண்ணலாம் நீங்களே. Void solar arc. A sun is a necessary part of அந்த a solar perk படிச்சு system. பாருங்க, third perk உள்ள போயிட்டு. ஓகே, press R change this weapon damage. ப்ரோ அதே மாதிரி அந்த ஹெல்மெட் அண்டர் கிளாஸ் நீங்க ரிக்ஷே பவுன்ஸ் ஆகி போச்சுனாக்கா உங்க புல்லட் டேமேஜ் அதிகமா இருக்கும் அந்த கன்ல. சொல்லுங்க. அந்த ஹெல்மெட் ஹண்டர் கிளாஸ் இது ப்ரோ. ஆமா நான் வாங்கிட்டேன். ஏன் அதான் சகப்பா போட்டிருக்கே ப்ரோ. ஸ்டோர் பண்ணிட்டு அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ல. And all of them so small and lonely. Do not mistake their silence for absence. இந்த ஒரு கண்ணை வச்சு எல்லாரோட இதையும் எடுத்துடலாம்ல. பவுண்டி சூப்பரா கலெக்ட் பண்ணலாம். The deep black is many things but never lonely. அதுதான் நான் யோசிச்சேன், ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு. You will not find the nine that நீங்க உங்களுக்கு ஏன் சொன்னா நீங்க எப்படியும் இதுதான் ஆட்டோ ரைஃபிள் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அது ஸ்வாப் பண்ணி பாருங்க. அதுவா இது? இல்ல இல்ல இது வேற ஸ்கவுட் ரைஃபிள் இது. வாங்குறீங்களா? அது வாங்கிட்டேன். காட்டுங்க. ஓ லுக் கூட செமையா இருக்கு ப்ரோ. ஆனா காஸ்மெட்டிக் மாத்த முடியல. ஆமா லெஜெண்டரி மாத்த எக்ஸாட்டிக் மாத்த. the nine are not done with you yet. சொல்லுங்க. இது ஆர்க்கு எப்படி பவுன்ஸ் ஆகுது பாருங்க. இது ஃபயர். டேமேஜ் ஃபால் ஆஃபும் கிடையாதுன்னு போட்டுருக்காங்க. ரேஞ்ச் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கன் உங்களுக்கு. வேறுங்க தூரம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க, பின்னாடி பின்னாடி வாங்கிட்டு பாருங்க. எங்க அடிக்கணும்? நீங்க ஒரே அடி அடிங்க. ஒரே அடியில செத்துறான். ஏங்க நான் கன் மாத்தி அடிக்கிறேன்.
வீக். ஆனா இது இம்பாக்ட் ஆனா கம்மி தான். ஆமா எல்லா ஏரும் உங்களுக்கு கம்மியா தானே இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த ஆட்டோ ரைஃபிள் எவ்வளவு இம்பாக்ட்? சேம் இதே இதுதான். அவ்வளவுதான் இருக்கும். உங்களுக்கு இது எதுக்கு எக்ஸாட்டிக்னாக இந்த ஸ்பெஷல் பவர் தான் உங்களால ஸ்வாப் பண்ண முடியும். பிளஸ் அது பாத்தீங்கன்னா அந்த கோல்டு போட்டுருந்தானே அது பேர் என்ன? அத போனஸ் டேமேஜ் ஆகும். அது கும்பலா கூட்டத்துல சுட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் டேமேஜ். இதே ஒரு கொஸ்டின் கேட்குறான். என்னன்ட்டு நான் வாங்குறீங்களாண்டா? இன்னும் வாட்ச் வேற இல்லை. இந்த ரிவால்வர் வாங்கணும்னு பார்க்குறேன், ஆனால் 50 போட்டிருக்கு. ஒரு பாஸ் வரீங்களா? இல்ல பாஸ் இல்ல. ப்ரோ இது செம்மையா இருக்கு ப்ரோ. லாங் பிரஸ் ஷூட் பண்ணிட்டே இருக்கிறேன். லாங் பிரஸ் பண்ணா அந்த இது மாறிது. இத பாருங்களேன். இப்போ ஷூட் பண்றேன். இது வந்து ஆர்க். இது ஃபயர். இது வாய்டு. ரீலோட் பண்ணாமே அப்படியே அடிக்குது. தான மாத்திக்கிட்டாது. ஆனா ஹோல்ட் பண்ணா 6 ஹோல்ட் பண்ணா அது மாறிது. ரீலோட் ஆகாம மாறுதுன்றீங்களா? புரியல நீங்க சொல்றீங்க. ரீலோட் பண்ணாமே அந்த புல்லட் சேஞ்ச் ஆகுது. ஓகே ஓகே. எங்க போலாம்? இவங்கெல்லாம் சோலாரா? மெயின் ஈவென்ட்டா எங்க இருக்குன்னு தெரியல. அதோ Alert! I'm detecting abnormal vex activity in a local quadrant. பால் பெரிய பால் அடி. These vex, they're building something. Calculating probabilities. இல்லையே. Yes, they are. ரெடி. இங்க எனக்கு லெஃப்ட்ல. லெஃப்ட்ல தானே இருக்கு. அந்த ரோபோ பறக்கிற ரோபோஸ் இருக்குல்ல, அதுக்கு அயில அடிச்சிங்கன்னா வெடிக்குதுன்னு நினைக்கிறேன். என்கிராம் இருக்கா பாத்தீங்களா?
எனக்கு கிடைச்சது என்கிராம் எனக்கு இருக்குங்க எடுங்க. பின்னாடி அவங்க பின்னாடி தான் பார்த்துட்டு நம்ம வந்த இடத்துல எவனோ வெக்ஸ்னு எவனோ வந்திருக்கானா. இதுங்க எல்லாமே வெக்ஸ் தான். ஹெட்ஷாட் ஏன் கிரிட்டிக்கல் கொடுக்க மாட்டேங்குதுங்களா? சின்னதாக இருக்கும் மேலே பின்னாடி பார்த்து. I'm sending you coordinates for some place to survey. Probably crawling with bad guys. But I'm pretty bored. யாரை ரிவே பண்ணோம்? நாம டம்மஸ் பாஸ் மேல பின்னாடி நம்ம அந்த இடத்துல மேல. Why would they leave these plates around if they get so angry when anyone steps on them? ப்ரோ பாஸ் அல்டிமேட் போட்டா செத்துட்டான். நம்ம அந்த இடத்துல நிறைய பின்னாடி நான் இருக்கிறதுல நிறைய பேர். உங்க தான் கிரவுண்ட் போடுறேன் என்ன நான் அல்டி போட்டிருக்கேன். இந்த சூப்பர் யூஸ் பண்ணேன். நேடு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏரோ இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே யூஸ் பண்ணுறேன். இல்லை என்னோட சோலார் பிளேயில் நின்றீங்கன்னா தெரியும் நேடு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அந்த ஆர்ப் எப்படி கீழே போடுறாங்க தெரியுமா? தானா தான் ப்ரோ நீங்க கில் எடுக்க அது முக்கியமா லெஜெண்டரி வெப்பன் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா வரும் தானா. Eat that anyway. எல்லாம் அல்டிமேட் யூஸ் பண்ணி கில் எடுத்தீங்கன்னா டிராப் ஆகும். அந்த வெப்பன் நம்ம டெவலப் பண்ணோம் தெரியுமா 10 ஸ்லாட். ஆமா அது 10 ஸ்லாட் கொண்டு போயிட்டீங்கன்னா அது டிராப் பண்ண ஆரம்பிக்கும் அந்த வெப்பன் கில் எடுக்க. இருக்கு.
பாருங்க. பின்னாடி. நான் என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு தேடிட்டு இருக்கேன். போலாம். 2 பேர் டவுனா? ஏன்? போறேன். ஏஃப் பால் ஒன்று. இவனுங்கெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களே. இவன் என்ன புஷ்வானம் விட்டுருக்கான் கிரேனேடு. ரெடி. ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரோ எவ்வளோ நேரம் இருப்பீங்க? 4 மணி வரைக்கும் ப்ரோ. வந்துட்டே இருக்கு. ஆட்டோ ரைஃபிள் ஏதோ கம்ப்ளீட்டட். ஆறானி நிறைய ஸ்கவுட் ரைஃபிளும் செம்மையா இருக்கு. எங்கே இருக்கீங்க?
மேல அதே மாதிரி எக்ஸைட்டிங் கீர் ஒன்று தான் வைக்க முடியுமா என்ன? கீர் தெரியலையே. எக்ஸைட்டிங் கீர் ஆல்ரெடி equipped, sorry, but you cannot equip more than one piece of exotic gear at a time. Oh. அந்த லெக் வாங்குனீங்களா? இது வாங்கலையா? இதுக்கு முன்னாடி இல்ல அதான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல அதான் வாங்கினேன். இந்த லெக் தான் வாங்கினேன். ஓ, இதுதானே வச்சிருக்கான். அவன்கிட்ட இருக்கு. என்ன ப்ரோ பேசுறீங்க? அவன்கிட்ட இருந்தா வாங்கினேன். இப்போ போட்டிருக்கிறது அதுதான் வாங்குனீங்களான்னு கேட்டேன் அவன்கிட்ட. இல்ல நீங்க இதை பார்த்து கேட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க கேட்கும் போது மாத்திட்டேன் நான் உங்களை பார்த்து கேட்கல. இவன்கிட்ட லெக் இருக்கு, அது வாங்குனீங்களான்னு கேட்டேன். இதுதானே அவன்கிட்ட இருக்கு. ஷோல்டர் சார்ஜ் தான் இருக்கு அதுல. யூஸ் பண்றீங்களா? எது? ஷோல்டர் சார்ஜ் வெளியே அட்டாக் பண்ணிக்கிறேன். அது இருந்தாக்கா பவர் அதிகமாக. பெரகிரைன் ரைட். Tower. These are from the 9. Guardian down. என்ன ரிவைவ் நீ சாப்பிடு.
Attention all crew members. Incoming fallen craft with elevated ether signatures. Go down. Ara. இது அல்டியா எங்க இருக்கீங்க? அதான் நான் தேடி அடிக்கிறேன். சுத்திட்டாங்க. வரட்டுமா? நான் வரேன். That is very bad news. Please stop them. பாஸ் இங்க இருக்கு. பாஸ். ஈவென்ட் போறோமா? ஈவென்ட்ல தான் இருக்கு ஆல்ரெடி. சின்ன பலர் சார் பெரிய பலர் இங்க பக்கத்துல ஒருத்தர். பெரிய பலர் கிரவுண்ட் போட்டிருக்கேன். போனது எனக்கு வரலடி, அது ப்ராப்ளமா இருக்கு. Did you know ether exposure causes no permanent damage? Congratulations. நான் தானே சொல்றேன். சரி லாக் அவுட் பண்ணாத அப்படியே இருக்கட்டும். சரி போலாம்.
ப்ரோ ஒரே நிமிஷம் ஃபோன் வருது கிளம்பணும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுறேன் கிளம்புமா சரி ஓகே கேக்குதா ப்ரோ கிளம்புறேன் ஓகே அவன் இன்வைட் பண்ணுறான் பாரு. இங்கே ரூட் இருக்கு Bye.